நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சின்ன வயசுல லைக் நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனா அது ஒரு டைமுக்கு மேல வந்துட்டு அந்த ஆசைகளே நம்ம மறந்துரும். ஓகே நம்ம இது ஆசைப்பட்டோம், நம்ம இதுக்கேத்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு, சரி போவோம் என்ன வழி இருக்கோ அந்த வழியிலே போவோங்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு போய் நம்ம ஆசைப்பட்டதுக்கும் அண்ட் இப்போ கரண்ட் லைஃப்ல நம்ம இருக்கிறதுக்குமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாம இருக்கும். பட் சில பேர் வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி அச்சீவ் பண்ணிடுவாங்க. ரஞ்சித் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப நல்லா படிப்பேன், நான் சின்ன வயசுல நான் 12th வரைக்குமே வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். பட் சில விஷயத்துல நான் கவனம் செலுத்தினதுனால வந்துட்டு நான் 12th ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ இவரோட ஆசையை வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதனாலே வந்துட்டு கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு வந்தவர் வந்துட்டு ஒரு டைம்ல வந்து வேற சில விஷயத்துல நான் கவனம் செலுத்தினால என்னால் வந்து 12th கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன். என் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் காரணம் கிடையாது, எனக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அந்த ஒரு டைமில். ஸோ நீ இந்த வழியில் போனா நீ கரெக்டாக ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு வேறு யாருமே இல்லை. ஸோ அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால என் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வச்சு நான் என்ன பொதுவாக சொல்கிறேன்னா, லைக் எல்லார் லைஃப்மே வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு வழி காட்டுறதுக்கு யாருமே இல்லைனா அதுக்கு நம்ம வந்துட்டு லைக் வேறு சில விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தலாம். அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்டட் ஏதாவது வேறு ஏதாவது லைக் எப்படி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நம்ம எப்படி வந்துட்டு லைஃப்பில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம லைஃப் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு சில வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாலுமே வந்துட்டு அட் எண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸஸை மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.